வணக்கம் பிரதர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிரதர். பிரதர், நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு இது மாதிரி வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில். எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? நான் 13 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். அப்படியா? கொஞ்சம் திரும்பிக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி பிளைண்ட் இஷ்யூ கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? ஆமாம் பிரதர், நான் டோட்டல் பிளைண்ட் லைட்டாக தான் கொஞ்சம் தெரியும். நான் ஸ்டிக் வச்சுட்டு நடந்து போயிருக்கேன். ஃபுல் டைம் மினிஸ்டர் ஒரு 8 வருஷம் ஆகுது. ஓ, சரி சரி சரி. எப்படி நீங்கள் உங்கள் சபையில் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி பிளைண்டு? எங்களுடைய மினிஸ்டரில் பிரதர் கிட்டத்தட்ட நான் அவங்களோட ஐடி கார்டு போட்டு எல்லாம் வச்சுட்டு 134 பேர் இருக்காங்க. ஓகே. ஆனால் ஓவராலாக நாங்கள் எந்த மீட்டிங் வச்சாலும் வர்றதுக்கு 300 பேரண்ட்கள் இருக்காங்க. ஓகே. 400 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஏழை குழந்தைங்க. சரி. வயசானவங்க ஒரு 40 பேர் இருக்காங்க. 40 பேர் மட்டும் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். சரி. அபண்டன்ட் சைல்டா? ஆமாம், அபண்டன்ட் ரிலேஷன்ஸ். ஓகே ஓகே. அது மாதிரி வீடாஸ் இருக்காங்க. சரி. இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இதை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட சொல்லி ஏதாவது இந்த ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி இது ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் கொடுக்கலாமா? கண்டிப்பாக பிரதர், நீங்கள் கொடுக்கலாம். நம்ம கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கோம். எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. சரி. உங்களோட மினிஸ்ட்ரி பேர் என்ன? எங்களோட மினிஸ்ட்ரி பேர் கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன். அது யூடியூப் சேனல் பேர் GCM காஸ்பல் மீடியா. GCM காஸ்பல் மீடியா. எங்கே இருக்குது இது? நாகமங்கலம் ஏரியாவில் இருக்குது. நாகமங்கலம், திருச்சி. ஆமாம், திருச்சி. திருச்சி. ஓகே. மெக்குடியா? ஆமாம், மேக்குடி. நியர் மேக்குடி. நியர் மேக்குடி. அந்த அட்ரஸ் சொல்கிறேன். நம்பர் 5/83 வைகை நகர் 4th லேஅவுட், செங்குறிச்சி ரோடு, மெக்குடி. ஆமாம், நாகமங்கலம், திருச்சி 620012, தமிழ்நாடு, இந்தியா. இங்கே தான் இருக்குது. ஆமாம். கிரேஸ் கம்யூனிட்டி மினிஸ்ட்ரி தான் GCM மிஷன். GCM ட்ரஸ்ட் ஷார்ட்டா GCM ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கிறாரு பிரதர். அதனால இதை யாரெல்லாம் என் சேனலில் பார்க்குறீங்களோ டைரெக்டாக அவரோட நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரு 9629. அங்கே பார்த்து சொல்லுங்கள். 9629 299 333. ஓகே. இந்த நம்பருக்கு அவருக்கு கான்டாக்ட் பண்ணி அவர் ட்ரஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவர் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் டைரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், எது வந்தாலும் நீங்களே டைரெக்டாக கொடுக்கலாம். மக்கள் நேரில் வந்துடுவாங்க. இது திருச்சி பைபாஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரும். அதான் நாகமங்கலம் இந்த ஏரியா பேர். பஞ்சப்பூர்லேருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு திருச்சி இருக்குது. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருது. இது யாருனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா டைரெக்டாக நீங்கள் நடுவில் புரோக்கர்ஸே இருக்கக்கூடாது. புரோக்கர் இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் தான் அந்த புரோக்கர் தான் அதை எடுத்து மக்களுக்கு வர பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வர பணத்தை எடுத்து ஏன்னா அவன் கொண்டாடிட்டு போயிடுவான். அதனால அந்த மாதிரி யாரையுமே நீங்கள் நம்ப வேணாம். டைரெக்டாக செக் பண்ணுங்க. நான் செக் பண்ணி மக்கள்கிட்டே கொடுக்கலாம். மக்கள்கிட்டே டைரெக்டாக இதில் கைவிடப்பட்ட நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. 300 பேர்கிட்ட இருக்காங்க. அதில் சூஸ் பண்ணி அடல்ட் ஒரு 40, சில்ட்ரன்ஸ் ஒரு 30 அப்படின்னு வச்சிருக்கிறாரு. இவர் பிளைண்டாக இருந்தாலும் இவர் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி சின்ன பசங்க ஐட்டம்லாம் எடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குழந்தைங்களோட இதெல்லாம் எடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரெயினில், பஸ்ஸில் இது மாதிரி உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி நபருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவரும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு உட்காந்து இருக்கிறாரு. இதை யாரும் நான் சொல்லி நீங்கள் எதுவுமே நம்ப வேணாம். ரைட்டுங்களா? நீங்கள் நேரில் பாருங்கன்னா நான் இதுக்காக சென்னையில் இவர் பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா நிறைய நடக்குது, நிறைய ட்ரஸ்ட் நேமில் நடக்குது. இவரை ஏன் பார்த்தோன்னா இவர் பிளைண்டாக இருந்துக்கிட்டு இவர் வேலைக்கும் போகிறாரு. 18 வருஷமாக வேலைக்கு போயின்னு இருக்கிறாரு. தன்னால் முடிஞ்சதை ஏன்னா மற்ற மாற்றுத்திறனாளிகள், கண்ணு தெரியாத அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இந்த கிரேஸ் கம்யூனிட்டி மிஷனை நான் இவரை பார்க்க வந்தது சென்னையிலேருந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஆக்சுவலாக இவர்கிட்ட பேசுனது ஒரு 21 மாதம் இருக்குமா? ஒரு மாதம் இருக்கும். 1 மாதத்துக்கு முன்னாடி இவர் நான் பார்த்தேன். இவர் ஃபோனில் பேசினேன். சரி பிரதர், ஒரு நாள் நான் உங்களை நேரில் பார்க்குறேன்னாரு. அதனால் இந்த மாதிரி அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ளார இருந்து அவரும் மாறி இவர் ஆந்திராவிலேருந்து இங்கே செட்டில் ஆனவர், தமிழ்நாட்டில் செட்டில் ஆனவர். அது மாதிரி மாறி கிறிஸ்து இயேசுக்காக அவர் என்ன சத்தியத்தின்படி என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன டைரெக்டாக யாருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஏதோ பொருளோ இல்லை சாப்பாடு டைரெக்டாக இதில் நடுவில் யாரும் புரோக்கர் அவர் வைக்கிறது கிடையாது. அதனால தான் நான் சென்னையிலேருந்து இவரை பார்க்கறதுக்குன்னு நான் வந்திருக்கேன்.
ஏன்னா அதனால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை டைரெக்டாக பண்ணுங்கள். எந்த ஏஜென்ட்டை நீங்கள் வந்து நம்பாதீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லிக்கிறேன். பிரதர் நீங்களும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி பிரதர். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.